காங்கிரஸ் திமுக இணைந்து கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு ஆதாரம் உள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் திமுக இணைந்து ஏழை தமிழக மீனவர்களை வஞ்சித்திருப்பதாகவும் மீனவர்கள் நலனை பாதுகாக்க திமுக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளாக தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக பிரதமர் மோடி திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் மக்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதில் கருணாநிதியின் முடிவும் இருந்தது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். கோவையில் பேசிய அவர், கச்சத்தீவை மீட்பதில் மத்திய அரசு நல்ல முடிவெடுக்கும் என்றும் காங்கிரஸ் திமுக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது திமுக, ஆனால் பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடிய கட்சி அதிமுக என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கந்தநேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வரும் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அறிவித்துள்ளார். அதற்கு அடுத்த நாளே 6ஆம் தேதி ஜெய்ப்பூர் மற்றும் ஹைதராபாத்தில் மெகா பேரணி நடைபெறும் என தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மேட்ச் பிக்சிங் செய்து தேர்தலில் வெற்றி பெற முயற்சிப்பதாக ராகுல் காந்தி பேசியது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி பேச்சு ஆட்சேபத்திற்குரியது என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கெஜ்ரிவால் 2ஆம் நம்பர் சிறையில் தனியாக அடைக்கப்பட்டார். இந்த அறையில் இருந்த ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சில நாட்களுக்கு முன்பு சிறை எண் 5க்கு மாற்றப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 14 அடி நீளம் 8 அடி அகலம் கொண்ட அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு வீட்டு உணவு, தலையணை, போர்வை, சாக்லேட்டுகள், மருத்துவ பரிசோதனை கருவி உள்ளிட்டவற்றை பெறவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்களவை தேர்தலின் போது தனது கணவரை சிறையில் அடைப்பதே பாஜகவுக்கு நோக்கமாக இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாஜகவின் சர்வாதிகாரத்திற்கு நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் கூறினார். பிரதமர் மோடியை நோக்கி விரலை நீட்டுபவர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இடையூறானவர்கள் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். புலந்த்சாகரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமரின் உத்தரவாதங்கள் மீது முழு நாடும் நம்பிக்கை வைத்துள்ளது என்றார். இமாச்சல் பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் நமோ டீ ஸ்டாலில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். முன்னதாக அங்குள்ள பீமகாளி கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்த பின் பிரச்சாரத்தை தொடங்கினார். அனைத்து விவிபேட் சீட்டுகளையும் எண்ண கோரி மனுவில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விவிபேட் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மட்டுமே சரிபார்ப்பதற்கு பதில் முழுமையாக கணக்கிட கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. நாட்டின் முதன்மை விசாரணை அமைப்புகள் தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசத்திற்கு எதிரான குற்றங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அறிவுறுத்தியுள்ளார். சிபிஐயின் முதல் இயக்குநரான டி.பி. கோலியின் 20ஆம் ஆண்டு நினைவு விரிவுரையை அவர் வழங்கினார். கடந்த மார்ச் மாதம் மட்டும் 1,78,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி தொகை கிடைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பின் வசூலான தொகையில் 2வது அதிகபட்ச தொகை இது என கூறப்படுகிறது. இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த 97.69% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் 8,202 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் புழக்கத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய ரிசர்வ் வங்கியின் 90ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அதன் தலைமை அலுவலகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதோடு ரிசர்வ் வங்கியால் அச்சிடப்பட்ட ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் சுவர்களில் லேசர் ப்ரொஜெக்டர்கள் மூலம் மிளிரவிடப்பட்டன. இந்தியாவுக்கு 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தாய்லாந்து கடற்படை தளபதி அட்மிரல் அடுங் பான் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமாரை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது கடற்படை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். இந்தியாவின் பலத்த கண்டனத்தையும் மீறி அருணாச்சல் பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு புதிய பெயரை அறிவித்து சீனா மீண்டும் விஷமத்தனத்தில் ஈடுபட்டுள்ளது. திபெத்தின் தென்பகுதியே அருணாச்சல் என கூறி அங்குள்ள பல இடங்களுக்கு தனது விருப்பப்படி பெயர்களை சீனா அறிவித்து வருகிறது. அருணாச்சல பிரதேச பகுதிகளின் பெயரை மாற்றினால் அது சீனாவுக்கு சொந்தமாகிவிடாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காட்டமாக கூறினார். மேலும் அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் மாநிலம் என்றும் முன்னெச்சரிக்கையாக எல்லைப் பகுதியில் ராணுவம் குவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் ஜூன் மாதம் வரை வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக குஜராத், வடக்கு கர்நாடகா மற்றும் ஆந்திரா வெப்ப அலைகளின் மோசமான தாக்கத்தை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களில் UPI டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்வதற்கான வசதியை இந்தியன் ரயில்வே நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் பயணிப்பதற்கான டிக்கெட்டை ஸ்டேஷனில் இருந்தபடியே ஆன்லைனில் எடுத்துக் கொள்ளலாம். தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்கள் இன்று இரவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சூலூர்பேட்டையில் இருந்து சென்ட்ரல் செல்லும் மின்சார ரயில் கடற்கரை ரயில் நிலையம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள தனியார் விடுதியில் IJKவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கோடிக்கணக்கான ரூபாயை பதுக்கி வைத்திருப்பதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனை நடத்தப்பட்ட நிலையில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. நிலப்பிரச்சினை தொடர்பாக சென்னை திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் வடசென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாலமுருகன் என்பவரை பால் கனகராஜின் ஜூனியர் வழக்கறிஞர்கள் சிலர் மிரட்டுவதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே உள்ள வனப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் மூலிகை மரங்கள், ஏராளமான மரங்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சத்தீஸ்கரின் துர்க் மாவட்டத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களுடன் சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் டோங்கில் உள்ள மோட்டார் கேரேஜில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை திரும்பிய ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குருவுக்கு விமான நிலையத்தில் ஈஷா தன்னார்வலர்கள், விவசாய அமைப்பினர், பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் மூளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு திரும்பிய அவரை பெண்கள் கைகளில் திருவிளக்கை ஏந்தியபடி கண்ணீர் மல்க வரவேற்றனர். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பெருமான் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர் பிரதமர் நரேந்திர மோடிதான் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்தார். அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட கொரட்டூர், அம்பத்தூர், பாடி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவின் தேர்தல் பணிமனைகளை அவர் திறந்து வைத்தார். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக பரப்புரையில் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் கொடுத்த அதிமுக நிர்வாகி உட்பட 2 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகங்கை அருகே கொட்டக்குடியில் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு அதிமுக நிர்வாகி ரமேஷ் பெண் ஒருவர் மூலம் தலா 50 ரூபாய் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயிலில் அனுமதியின்றி பிரச்சார வாகனம் கொண்டு வந்த அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அதிமுகவினரை போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர்.
மக்களவை தேர்தல் பணிக்காக 8 கம்பெனி துணை ராணுவ படையினர் சிறப்பு ரயில் மூலம் திருச்சி வந்தடைந்தனர். அவர்கள் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், கரூர், திருவாரூர் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக செல்கின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் நோயன்றியில் ஸ்கூட்டியை தள்ளிச் சென்ற வாகன ஓட்டியை பெண் காவலர் தடுத்து நிறுத்தியதால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பெண் காவலர் எவ்வளவோ கூறியும் வாகன ஓட்டி நிற்காமல் சென்றதால் 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்தியா இலங்கை மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டம் விரைவில் நடைபெறும் என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கையால் கைது செய்யப்படும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கின் விசாரணையை ஜூன் 11ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கடந்த 7 நாட்களாக தண்ணீர் வராததால் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல முறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என கூறியவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 1000 அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்று 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் பலூன்களை பறக்கவிட்டு பாடல்களுக்கு நடனமாடினர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்குண்டா அருகே உள்ள வனப்பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சமூக விரோதிகள் வனப்பகுதியில் வைத்த தீயால் பல வகையான மூலிகை மரங்கள், செடி கொடிகள் மற்றும் வன விலங்குகள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் குட்டிக்கவுண்டனூர் பகுதியில் உள்ள ஊதுபத்தி தயார் செய்யும் கம்பெனியில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சி அருகே உள்ள காப்புக்காடு திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் கருவின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறிந்து பணம் பறித்து வந்ததாக தம்பதியை போலீசார் கைது செய்தனர். ஐயப்பன் மற்றும் அவருடைய மனைவி கங்கா கௌரி இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் பயன்படுத்திய இயந்திரத்தையும் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் கீரனூரில் அரசு பேருந்தில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு வரப்பட்ட 12,85,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழ்வாணன் என்பவரின் பையில் கட்டுக்கட்டாக இருந்த பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் தன்னை கொல்ல முயற்சிப்பதாக இளம்பெண் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் வைத்து அடித்து துன்புறுத்துவதாகவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இரவாங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியரான கர்ணன் என்பவர் கராத்தே கற்றுத் தருவதாக கூறி சில்மிசம் செய்ததாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். மேலும் 2 படுகாயங்களுடன் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இங்கிலாந்தில் சிகிச்சைக்காக வரிசையில் காத்திருந்ததில் கடந்த ஆண்டு வாரம் ஒன்றிற்கு சராசரியாக 268 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பாண்டு பிப்ரவரியில் மட்டுமே அவசர சிகிச்சைக்காக 12 மணி நேரத்திற்கும் மேலாக 45,000 பேர் காத்திருந்ததும் தெரியவந்துள்ளது. செக் குடியரசின் பிராக் நகரில் உள்ள புளோவ்கா பல்கலைக்கழக மருத்துவமனையில் மொழியை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட சிக்கலால் பரிசோதனைக்கு வந்த 4 மாத கர்ப்பிணிக்கு மருத்துவர்கள் கருக்கலைப்பு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
நடப்பு IPL தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. 126 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் 15.3 ஓவர்களிலேயே 127 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றனர். நடப்பு IPL தொடரில் விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வி அடைந்ததன் மூலம் புள்ளி பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது. விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலிடத்தில் உள்ளது. IPL கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள தினேஷ் கார்த்திக்குடன் மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா இணைந்துள்ளார். இதுவரை ரோஹித் சர்மா 17 முறை டக் அவுட் ஆகி வெளியேறியுள்ளார். மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் போது மைதானத்திற்குள் புகுந்த ரசிகர் திடீரென பின்னால் இருந்து தன்னை கட்டியணைக்க வந்ததை பார்த்து ரோஹித் சர்மா திடுக்கிட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. பின்னர் ரோஹித்தை கட்டியணைத்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார். மும்பை ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் இடம்பெற்ற தமிழக வீரர் அஸ்வின் IPL தொடரில் புதிய மைல்கல்லை எட்டி சாதனை படைத்துள்ளார். இந்த போட்டி அஸ்வினின் 200வது IPL போட்டி ஆகும். இந்த மைல்கல் சாதனையை தொட்ட 10வது வீரர் அஸ்வின் ஆவார். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் 15வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. T20 கிரிக்கெட்டில் 7000 ரன்களை கடந்த முதல் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்ற சாதனையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் MS தோனி படைத்துள்ளார். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியின் போது அடித்த 37 ரன்களின் மூலம் இந்த மைல்கல்லை அவர் எட்டினார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் தனது வாழ்க்கை வரலாற்று படத்தை தயாரித்து இயக்கி நடிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் எனவும் எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் கடந்த ஆண்டின் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹர்திக் சிங்கிற்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் விருதும் வழங்கப்பட்டது. பெண்கள் பிரிவில் சிறந்த கோல் கீப்பராக சவிதா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கும் விருது வழங்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள தலைவர் 171 படத்திற்கு கழுகு என டைட்டில் வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இந்த டைட்டிலை பரிந்துரை செய்துள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. தல, தளபதி, சூப்பர் ஸ்டார் என தான் விரும்பும் பெயர்கள் அனைத்தும் ஏற்கனவே மற்றவர்கள் வைத்திருப்பதாக விஜய் தேவரகொண்டா தெரிவித்துள்ளார். எனவே தன் பெயர் தனக்கு போதும் என்றும் தன் அம்மாவும் அப்பாவும் வைத்த பெயரால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். போஸ் வெங்கட் இயக்கத்தில் விமல் நடிப்பில் உருவாகியுள்ள மாப்போசி திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி வெளியிட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனை இயக்குனர் போஸ் வெங்கட் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் மணிகண்டன் நடித்துள்ள புதிய படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். இப்படத்திற்கு இன்னும் தலைப்பு வைக்காத நிலையில் விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. பூஜா ஹெக்டே பாலிவுட் நடிகர் ரோஹன் மெஹ்ராவை காதலித்து வருவதாக வதந்தி பரவிய நிலையில் மும்பையில் ரோஹன் மெஹ்ராவுடன் காரின் பின்பக்க சீட்டில் அமர்ந்து பூஜா பேசும் வீடியோ வைரலாகி உள்ளது. இதனை கண்ட ரசிகர்கள் இவர்கள் உண்மையாக காதலித்துதான் வருகிறார்களா என கருத்து பதிவிட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழக்குறிச்சிப்பட்டி பொன்னழகி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தலையில் கோழி இறகை வைத்தும் உடம்பில் சேற்றை பூசிக்கொண்டும் வழிபடும் வினோத திருவிழா நடைபெற்றது. இதன் மூலம் மக்கள் உடல் நலத்துடன் விவசாயம் செழிப்பதாகவும் நம்பப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூர் புனித செபஸ்தியார் தேவாலய திருவிழா திரளான மக்கள் புடைசூழ திருச்சிலுவை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடி செபஸ்தியார் ஆலயம் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது.
நாகப்பட்டினம் மாவட்டம் வண்டலூர் கிராமத்தில் உள்ள ஷியாமலா சக்தி வாழ்மாரிமுத்து அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கிய விழாவில் விரதம் இருந்து வந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் சரபோஜி ராஜபுரத்தில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் திருநடன திருவீதி விழா நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் தானியக்கோட்டம் கோடியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வீதி உலாவாக வந்த நிலையில் பக்தர்கள் உருவ பொம்மை வைத்தும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஏகாம்பரநாதர் கோவில் லட்ச தீப விழாவில் காமாட்சி அம்பாள் புஷ்ப அலங்காரத்தில் காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட OnePlus Nord CE 4 ஸ்மார்ட் போன் இந்திய சந்தையில் அறிமுகமாகி உள்ளது. Android 14 OS மற்றும் Qualcomm Snapdragon 7 Generation 3 சிப்செட் வசதி இதில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த போனின் விலை 24,999 ரூபாய் முதல் தொடங்குகிறது. மோட்டோரோலா நிறுவனம் தனது மோட்டோரோலா எட்ஜ் 50 Pro மொபைலை ஏப்ரல் 3ஆம் தேதி இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள நிலையில் அதன் விலை 44,999 ரூபாயாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. பிளிப்கார்ட்டில் இந்த மொபைல் விற்பனை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெட்மி நிறுவனம் தனது A3X புது மாடல் ஸ்மார்ட் போனினை விரைவில் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரியில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரெட்மி A3 ரீபேட்ச் செய்யப்பட்ட பதிப்பாக இது இருக்கலாம் என கூறப்படுகிறது. உரையாடல்களை லாக் செய்யும் புதிய வசதியை உருவாக்கும் முயற்சியில் வாட்ஸ்அப் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. மேலும் முழு என்கிரிப்ஷன் குறியீடு, பகிரப்பட்ட புகைப்படங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுப்பதை தடுப்பது போன்ற பல அம்சங்களை மேம்படுத்த தீவிரமாக பணியாற்றி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அமீரகத்தில் உள்ள இந்திய பயனர்களுக்காக போன்பே UPI சேவைகளை அறிவித்துள்ளது. 2021 நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்த ஐக்கிய அமீரகத்தின் தனியார் வங்கியான மாஸ்டர்கின் நியோபே டெர்மினல்கள் வழியாக UPI சேவைகளை போன்பே செயல்படுத்தியுள்ளது. ஷாமியின் முதல் எலக்ட்ரிக் காரான SU7 மாடல் சீனாவில் விற்பனைக்கு வந்த 24 மணி நேரத்திற்குள் 88,898 ஆர்டர்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறது. சீனாவின் 29 நகரங்களில் 59 விற்பனை மையங்கள் திறக்கப்பட்ட நிலையில் காரை டெஸ்ட் டிரைவ் செய்ய மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. டொயோட்டா நிறுவனம் மாருதி சுசுகியின் ஃப்ராங்ஸ் கார் மாடலை ரீபேட்ச் செய்து அதன் டீசர் புகைப்படம் வெளியிட்டுள்ளது. அர்பன் க்ரூசர் டைசர் எனும் பெயரிலேயே இந்த கார் விரைவில் விற்பனைக்கு வர இருக்கிறது. கியா நிறுவனம் புதிய மேம்படுத்தப்பட்ட செல்டாஸ் காரை சந்தையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது. இதன் ஆரம்ப எக்ஸ்ஷோரூம் விலை 10,89,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய செல்டாஸ் காரின் தோற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றாலும் பல புதிய வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.